நான் மீண்டும் உங்கள் சதீஷ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா மலேசியாவில் உள்ள கேஎல்ல முக்கியமான இடம் அது. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் ஒரு வீடியோ காட்டியிருப்பேன். கேஎல் டவர்னு சொல்லியிருப்பேன். இது டெலிகம்யூனிகேஷன் டவர். இது வந்து வேர்ல்ட்லி 7th டாலஸ்ட். ஸோ இங்கேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வியூ பார்க்கலாம். இந்த மலேசியா ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு வருஷத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா டியூன் டவர் தெரியும் உங்களுக்கு. அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா பெவிலியன் ஹோட்டலு. இது மாதிரி ஃபுல்லாகவே இதான் மலேசியாவோட எல்லா இடமும் தெரியும் உங்களுக்கு. மக்களை இப்போ பாருங்க, இந்த ஹைட்டு காட்டுற பார்த்தீங்களா, லாஸ்ட் மேலே ரூஃப் இதான் டெலிகம்யூனிகேஷன் டவர் ஆக்சுவலாக ரெண்டாவது. ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன 7th டாலஸ்ட் சொன்னா. இதோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 421 மீட்டர்ஸ், 1381 ஃபீட் இது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அப்சர்வேஷன் டெஸ்க் இருக்கும். ஸோ மக்கள் நிறைய பேர் அங்கே சுற்றி பார்க்கலாம் அதுலேயும். ஸோ அது வந்து 276 மீட்டர் இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு லெவல் இது கிரவுண்ட் லெவல் இருந்து நான் சொல்றது. இப்போ உங்களுக்கு ஒன்றுனா காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் டியூன் டவர் பார்த்தோம். அந்த டியூன் டவர் தான் இருக்கு. மேலே கிளாஸ் தள்ளி காட்டுறேன், பார்க்குறீங்களா? ஃபுல்லாக மலேசியா தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிபேட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து கப்பலி படம் இருக்குல்ல, நம்ம ரஜினி நடிச்சால கப்பலி படம், அதில் வந்து ஒரு ஹெலிபேட் ஒன்று இருக்கும். அதாவது கிளைமேக்ஸில் வந்து ஃபைட் நடக்கும். அந்த ஹெலிபேட் ஒன்று தான் இது. ஆமாம், ரவுண்டர் ரிங்கா இருக்குல்ல, அதுதான் ஹெலிபேட் இது. ஸோ அங்கே தான் வந்து ஃபைட் பண்ணாங்க சீனு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா லாஸ்ட்ல போனோம்னா இது ஒரு எண்டு வருது. இந்த எண்ட்ல வந்து ஒரு இடம் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோரு. கீழே நடக்கும்போது கீழே அப்படியே பார்க்கலாம், கிளாஸ் நடக்கும் மாதிரி இருக்கும். கீழே வந்து பயமா இருக்கும். அதுமே இடம் அது. இந்த இடத்துக்கு போயிருக்கோம். காம்பவுண்ட் இன்னொரு கிளாஸ் டோர் அங்கே போகிறோம். அதுக்கு ரெண்டும் சேர்ந்து 180 ரிங்கெட் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் கிளாஸ் டோர் போகிறதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு. மக்கள் இந்த பக்கம் வியூ பாருங்க. இது நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் அங்கே வரோம். ஸோ இந்த பக்கம் ஒரு பெரிய டவரும் இருக்கு, பில்டிங் ஒன்று. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஸோ எல்லாம் மலேசியா ஃபுல்லாக அந்த கேல் வந்து எல்லாமே தெரியும் பாருங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. ஹலோ, நாங்கள் இதுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். இது வந்து கிளாஸ் பாக்ஸ் மெரிடிகா 45 செகண்ட்ஸ் இருக்கலாமா. ஸோ நாங்கள் உள்ளே போகிறோம். உங்களுக்கு உள்ளே போயிட்டு நாங்கள் காட்டுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இந்த கிளாஸ் டோர் தெரியுங்களா, அது கீழே ஃபுல்லாக கிளாஸ் தான். அது இது பில்டிங் விட்டு வெளியில் நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கீழே எதுவுமே இருக்காது. அப்படியே ஃபுல்லாகவே பார்க்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்க போகுது. கைஸ் அங்கே பாருங்க, 2 ஜோடிகள் வந்து பயந்து போறாங்க. பயந்து போட்டோ எடுக்கிறாங்க. நாங்கள் கியூக்கா வெயிட் பண்ணுறோம். கைஸ் வந்தாச்சு. அது பார்க்க பயமா இருக்கு. கீழே போறாங்க, கிளாஸ் இருக்கு. கீழே போறேன், கீழே கால் வைக்க பயமா தான் இருக்கு. அப்படியே பயந்து நடந்து போறேன். கைஸ் அங்க பாருங்க, கீழே இருந்து எல்லாம் தெரியுதா? அங்க பாருங்க, அப்படியே கீழே ஃபுல்லா ரோடு தெரியுது. ஐயோ பயமா தான் இருக்கு. மலேசியா ஃபுல்லா தெரியுது. வியூ காட்டிடுறேன். நாங்கள் பயந்து தான் வந்திருக்கோம். ஒரு நடுங்குது. ஸோ எப்படி இருக்கு தெரியல. இங்கே பாருங்க. ஸோ இந்த பக்கமும் அப்படிதான் இருக்கு. பயந்து நிற்கிறோம். ஒய்ஃப் வாங்க, பயந்துட்டு வர மாட்டாங்க. இங்கே பாருங்க, அப்படியே கீழே அப்படியே தெரியுது பாருங்க. ஐயோ அப்பா சாமி, மக்களே பாத்தீங்களா மக்களே? ஐயோ எனக்கெல்லாம் பயமா போச்சு. கீழே வந்து எட்டி பார்த்தா எல்லாம் ரோடு எல்லாமே தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ஒய்ஃப்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. சார் ஃபோட்டோ எடுத்தனால கொஞ்சம் பிளாக் பண்ணிட்டோம். ஏன்னா செகண்ட்ஸ் வந்து 45 செகண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க எல்லாமே. எனக்கு வீடியோலேயே நான் வந்து 50 செகண்ட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து வந்தேன், இறங்கி இந்த சைடு வந்தாச்சு. இந்த சைடு அப்படியே பாருங்க, பில்டிங்ஸ் எல்லாம் அருமையாக இருக்குது. எப்போ சான்ஸே இல்லை. இப்போ லைட்டிங்லாம் பயங்கரமாக மின்னுது. கோலம் நம்பர் இப்படி போயிட்டே இருக்கோம். ஃபுல்லாக பாருங்க, 360 வியூ காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இங்கே வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஒர்த்து தான் அது. கைஸ் இன்னொரு பக்கம் வியூ இது. இந்த கேஎல் டவர் நம்ம வந்து இந்த டியூன் டவர் வந்தோம்ல, அது இந்த சைடு வந்துட்டு பாருங்க சுற்றி. ஸோ 360 டிகிரி வந்து உங்களுக்கு கொடுத்தாச்சு டிஸ்பிளேக்காக. ஸோ நம்ம போன இடம் இதுதான். இதுதான் நம்ம போய் நாங்கள் எடுத்தோம். இந்த டவர் டைப் பண்ணுறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் இந்த இடத்துக்கு போகிறோம். இந்த காட்டுறோம். கைஸ் அப்சர்வேஷன் டெஸ்க் வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் இங்கே இருக்கும். இது ஃபுல்லாக கவர்டாக இருக்கும் மேலே எல்லாமே. ஸோ இதேமாதிரி தான் 360 வியூ இருக்கும். ஸோ இந்த வியூ பார்க்குறது இப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்தோங்க டவர், அதே தான் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் 360 வியூ பார்க்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண பார்க்குறேன். பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்படி தான் போகணும். இங்கே டியூன் டவர் பார்த்தாச்சு. ஸோ இதை அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு பிக்சராக வச்சுருக்காங்க இங்கே டிஸ்பிளேக்காக. பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள்கிட்ட என்ன சொன்னோம்னா, இது 7th லார்ஜஸ்ட் சொன்னோம்ல, எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து இதுதானா, இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஜப்பானில் இருக்கு, 634 மீட்டர். செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா 600 மீட்டர். தேர்டு வந்து கனடா 553 மீட்டர். ஃபோர்த் வந்து ரஷ்யா 540 மீட்டர். ஃபிஃப்த்து வந்து சைனா 468 மீட்டர். சிக்ஸ்த்து வந்து மிட்லேண்ட் டவரு ஈரானில் இருக்கு 435 மீட்டர்.
செவன்த் இதுதான் நம்ம வந்தது. ஸோ இதான் கொலம்போ பார்த்துட்டு இருந்தோம். 421 மீட்டர். ஸோ அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா திஞ்சின் டிவி டவர், அதுக்கப்புறம் வந்து சைனா இருக்கு, அப்புறம் இதுவும் சைனா இருக்கு, அப்புறம் உக்ரைன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உபெகிஸ்தான்ல இருக்கு, இது வந்து குவைத்ல இருக்கு, இது வந்து கஜகஸ்தான்ல இருக்கு. ஸோ இந்த டவர் பாத்தீங்கன்னா லேட்வியால இருக்கு, இது ஜெர்மனில இருக்கு, இது வந்து மலேசியா ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் டவர் ஆக்சுவலாவே. ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.